தற்போதைய முக்கிய செய்தி, தஞ்சை மாவட்ட ஆசிரியை படுகொலை வழக்கு குறித்து பள்ளிக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கும் முக்கிய செய்தி இது. ஆசிரியை கொலை செய்யப்பட்ட தஞ்சை மல்லிப்பட்டினம் அரசு உயர்நிலைப் பள்ளிக்கு இந்த வாரம் முழுவதுமே விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பள்ளியின் மாணவர்கள் ஆசிரியர்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்கப்படும் என அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்திருக்கிறார். தற்போதைய முக்கிய செய்தி, ஆசிரியை படுகொலை செய்யப்பட்ட வழக்கு தொடர்பாக ஆசிரியை பணிபுரிந்த அந்த பள்ளிக்கு இந்த வாரம் முழுவதுமே விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மாணவர்கள் ஆசிரியர்கள் மத்தியில் அச்சமற்ற நிலை உருவாக்கிய பிறகே அவர்கள் பள்ளிக்கு அனுப்பப்படுவார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்து அமைச்சர் அன்பில் மகேஷ் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். ஆசிரியை கொலை செய்யப்பட்ட பள்ளியின் மாணவர்கள் ஆசிரியர்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்கப்படும் என அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்திருக்கிறார். தொடர்ந்து நம்முடன் சரவணன் இணைகிறார். சரவணன், உங்கள் தகவல்களை தரலாம், காத்திருக்கிறோம். வணக்கம் மோகன்ராஜ். பெற்றோருக்காக திருமணம் செய்து கொள்ள மறுத்த காதலி பள்ளி ஆசிரியர் அறையில் வைத்து கத்தியால் குத்தி கொலை செய்த காதலனை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். இருவரும் ஒரே சமூகத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் கௌரவ பிரச்சனைக்காக காரணமாக பெண் தரம் மறுத்த கூறப்படுகிறது. தஞ்சை மாவட்டம் மல்லிப்பட்டினம் அருகே உள்ள சின்ன மனை பகுதியைச் சேர்ந்தவர் முத்து. இவரது மகள் ரமணி, வயது 26. இவர் மல்லிப்பட்டினம் அரசு உயர்நிலைப் பள்ளியில் கடந்த 4 மாதங்களுக்கு முன்புதான் தற்காலிக ஆசிரியராக பணியில் சேர்ந்துள்ளார். அதே பகுதியை சேர்ந்தவர் பன்னீர்செல்வம். மகன் மதனும் ரமணியும் ஒரே சமூகத்தை சேர்ந்தவரும். இருவரும் கடந்த 1.5 ஆண்டுகளாக காதலித்து வந்துள்ளார். இந்நிலையில் ரமணியின் வீட்டிற்கு மதன் வீட்டினரும் பெண் கேட்டு சென்றுள்ளனர். ஆனால் ரமணியின் வீட்டில் பெண் மறுத்துள்ளார். இருவரும் காதலித்து வந்ததால் பெற்றோர் சம்மதம் இல்லாமல் திருமணம் செய்து கொள்ள மாட்டேன் என ரமணி கூறி வந்ததாகவும் சொல்லப்படுகிறது. வீட்டில் சொல்லி திருமணம் செய்து வைக்க சம்மதமாக கேட்டுப்பார் என ரமணியிடம் மதன் வற்புறுத்தி வந்ததாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் இன்று காலை பள்ளிக்கு வந்த மகன் தனியாக பேச வேண்டும் என கூறி ரமணியை அழைத்துள்ளார். இருவரும் ஆசிரியர்கள் அறையில் ஸ்டாஃப் ரூம் பேசிக் கொண்டிருந்தனர். அப்பொழுது திருமணம் தொடர்பாக இருவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது. ஆத்திரமடைந்த மதன் மறைத்து வைத்த கத்தியால் ரமணியை கழுத்தில் குத்தியுள்ளார். இதில் ரமணியின் மயங்கி சரிந்தார். உடனடியாக சக ஆசிரியர்கள் ரமணியை மீட்டு பட்டுக்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக கொண்டு சென்றனர். ஆனால் செல்லும் வழியிலேயே ரமணி பரிதாபமாக உயிரிழந்தார். திருமணம் செய்ய மறுத்த காரணத்தினால்தான் பள்ளிக்குள் புகுந்த ஆசிரியரை கத்தியால் குத்தி கொலை செய்யப்பட்டுள்ளார். அப்பகுதியில் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. ஆசிரியர் ரமணியை கொலை செய்த இளைஞர் மதனை கைது செய்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். கௌரவம் பார்த்து பெண் தர மறுத்ததால் காதலியை கத்தியால் குத்தியது முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து பட்டுக்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன், பேராவூரணி எம்எல்ஏ அசோக்குமார் ஆகியோர் மாலை சுமார் 4:30 மணிக்கு பிணவரை அருகே வந்து உறவினர்களை சந்தித்து ஆறுதலும் கூறினார். அப்போது அங்கிருந்த உறவினர்கள் உடற்கூறு ஆய்வுக்கு செய்த உடனடியாக சடலத்தை வாங்கி செல்லுமாறு காவல்துறையினர் நிர்பந்தம் செய்கின்றனர். அரசு பள்ளியில் கொலை சம்பவம் நடந்துள்ளது. ஆனால் சம்பந்தப்பட்ட துறை அமைச்சரோ உயர் அதிகாரிகளோ இதுவரை வரவில்லை என, ஆனால் சடலத்தை வாங்கி செல்ல நெருக்கடி என்றனர். அவர்களிடம் கோவி செழியன், இந்த தகவல் தெரிந்துதான் நான் வெளியூரில் இருந்து உடனடியாக புறப்பட்டு இங்கு வந்துள்ளேன். பள்ளி கல்வித்துறை அமைச்சர் விரைவில் வர உள்ளார். நடந்த சம்பவம் வருத்தத்தை அளிக்கக்கூடியதுதான். உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். ஆறுதல் கூறி மாலை அணிவித்து மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார். இதனால் அப்பகுதியில் சற்று பெரும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. தொடர்ந்து உடற்குழு ஆய்வு செய்யப்பட்ட மல்லிப்பட்டினம் கொண்டு செல்லப்பட்டது. மதனும் ரமணியும் ஒரே சமூகத்தை சேர்ந்ததால் இருவரும். ஆசிரியர் ரமணி கொலை செய்யப்பட்ட பள்ளிக்கூடத்தில் உள்ள சக ஆசிரியர்களிடம் சந்தித்து வருகிறார் அமைச்சர் மகேஷ் பொய்யாமொழி. இந்த வாரம் முழுவதும் பள்ளிக்கு விடுமுறை விடவும் மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் இருவரும் கவுன்சிலிங் கொடுக்கப்படும். வேறு ஒரு இடத்தில் மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு முழுமையாக கவுன்சிலிங் கொடுத்த பிறகுதான் அவர்கள் மத்தியில் அச்சமற்ற நிலையும் உருவாகி இருக்கிறது. பிறகு பள்ளிக்கு அனுமதிக்கப்படுவார் என்று அமைச்சர் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார். மோகன்ராஜ், நன்றி. உங்கள் தகவல்களுக்கு நன்றி சரவணன்.